மேன்மையாக அப்பா உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் மேன்மையாக இருக்க அப்பா இயேசு எப்படி ஓமைகளாக பேசினாரோ அதே போல் நாங்களும் அப்பா தேவையான இடத்தில் ஓமைகளை பயன்படுத்தும்படியாக கர்த்தாவே எங்களுக்கு ஞானத்தை தந்துள்ளோம். அப்பா நாங்கள் இந்த வகுப்பிலிருந்து நாங்கள் கற்ற மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட வேண்டும் என்பது இந்த வகுப்பினுடைய நோக்கமாக இருக்கிறது. தகப்பனே நீர் எங்களுக்கு சொல்லித்தாரும். நீர் சொல்லி தருவதை கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். மீட்பரும் ரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்களாக்கா? உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர சொன்னேன். படிச்சேன் பிரதர், பெருசா ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணல. ஆனா படிச்சிருக்கேன். அது எனக்கு நல்ல புரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட். ரெண்டுமே ஓகே. ஓகே, ஒரு எடுத்து கொடுத்தீங்கன்னாக்கா நான் சொல்றேன். சரி, ரைட், ஓகே. இது வந்து இல்லை, முதல் 15 மினிட்ஸ் நீங்கள் 3 பேரும் தான் பேச போகிறீங்க, நான் இல்லை. அதுக்கப்புறமா அதுலேருந்து பில்டப் பண்ணி தான் நான் பேச போகிறேன். ஏன்னா இதில் ஓமைகள் நிறைய வந்து உங்களுக்கு சர்மன்ஸ் இருக்கும். நிறைய சர்மன்ஸ் இருக்கும். இதில் மெயினாக நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறது மற்றவர்கள் யூஸ்வலாக காண்பிக்காத விஷயத்தை காண்பிக்கிறது தான் என்னுடைய டார்கெட். ஓகே, இப்போ சர்மன்ஸில் வராத விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் என்னுடைய டார்கெட்டை தவிர சர்மன்ஸே திருப்பி சொன்னேன்னா வாட்ஸ் அ பாயிண்ட்? ஓகே, அதில் ஒன்றும் புதுமையே இல்லையே. ஏதாவது புதுமையாக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். அதனால தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த பேசிஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா. இதில் ஈவன் சில நேரங்களில் வியாக்கியானங்கள் தவறாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நேற்றுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த உழவன் அப்படின்ற அந்த நம்மளுடைய உழவுத்தன்மை வச்சு பார்க்கக்கூடாது, அதை இன்றைக்கி சொல்லி தருவேன். அப்போ உங்களுக்கு யூத முறைமைகளை நாம் எப்படி பார்ப்பது, ஏன்னா அவர் பேசினது முழுக்க யூதர்களுக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். மேக்சிமம் யூதர்கள், ஆமாம், மேக்சிமம் யூதர்களுக்கு. அப்போது அந்த காலத்தில் எப்படி பார்க்குறது? அதாவது இப்போ நான் உங்ககிட்ட ஒரு தமிழில் ஒரு ஓமை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். தமிழில் ஏதாவது ஒரு சொல்லாடல் சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒரு ஓமை தமிழில். அதாவது சொலவடை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போது அத்தி பூத்தார் போல, இது ரேராக வரத்துக்கு சொல்கிறோம். இது அப்படியே இந்த அத்தி பூத்தார் போலவே நம்ம ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு அமெரிக்கனுக்கு சொன்னோன்னா அவனுக்கு ஒன்றுமே புரியாது. இந்த இடியம் வேறு இடியமெல்லாம் சொல்லணும் அவனுக்கு. லைக் அ ஃபிக் ஃப்ளவர், வேர் வில் அ ஃபிக் ஃப்ளவர் அப்படிமா, ஃபிக் டசன்ட் ஹேவ் ஃப்ளவர்ஸ் அப்படிமா. அத்தி பூக்காது, என்னைக்கோ ஒரு நேரம் பூக்குதுன்றது எதையோ ஒரு நேரம் வர பற்றி நம்ம சொல்கிறோம். ஆமாம், ஓகே. அப்போது நமக்கு புரியுறது, அவனுக்கு புரியாது. ஆமாம், ஓகே. அவன் என்ன நினச்சிப்பான், இது இன்கரெக்ட் பேரபிள் அப்படிமா கேட்டா. ஓகேவா, திஸ் இஸ் இன்கரெக்ட் வே ஆஃப் சேயிங் த ஃப்ரேஸ். இப்போது குறைக்குடம் தழும்பும் நிறைக்குடம் தழும்பாது, இதுவும் இதோட இடியம் இருக்குது. எம்டி ட்ரம் மேக்ஸ் நாய்ஸ்னு இங்கிலீஷில் இருக்குது. ஓகேவா, அதை அப்படியே டைரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது, புரியுதுங்களா? அப்படியே அந்த மாதிரியான சில விஷயங்களும் ஓமைகளில் இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். ஓகே, சரி. இங்கே உங்களுக்கு புரிஞ்சது, இப்ப நான் படிச்சது வரைக்கும் ஓமை அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கடினமான ஒரு காரியத்தை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு, அவங்களுக்கு தெரிஞ்ச எளிய ஒரு காரியத்தை எடுத்து புரிய வைக்கிறது சொல்லி. சரிங்களா? கரெக்ட். ஒரு நிமிஷம் மேனேஜர் கூப்பிடுறாங்க, ஒரு நிமிஷம்.
ஹலோ, சொல்லுங்கக்கா. எனக்கு மேல பேசுறாங்க, ஒரு நிமிஷம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டுமா? போயிட்டு வாங்க. என்னன்னு தெரியும். ஒரு நிமிஷம். சொல்லுங்க பிரதர். ஹலோ பிரதர். இருக்கேன். அது அந்த மாதிரி. ஆனா இங்க இவங்க 2 பேர் பேசிக்கிறது, சீஷர்களும் இயேசுவும் பேசிக்கிறத நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, அதுல என்ன சொல்லி இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு மத்தவங்களுக்கு அதை புரியாம சொல்றேன், உங்களுக்கு அதை நான் விளக்கி சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப அவங்க சீஷர்கள் கிட்ட ஓமைகளாக ஏன் பேசுறீங்கன்னு கேட்கறதுக்கு அவர் என்ன சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதனால நம்ம முதல்ல அந்த பேரபிள என்னன்றத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ மறை பொருளா சொல்றாரு இல்லையா, மத்தவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி. அதுதான் இப்போ பொதுவுல இருக்கும்போது சில காரியங்களை நேரடியாவே இந்த மாதிரி சொல்லும் போது சம்பந்தப்பட்டவங்களுக்கு அது புரியும், மத்தவங்களுக்கு புரியாது. அப்படிதான் இதை நம்ம எடுத்துக்கணும். இவருடைய வியாக்கியானம் படி, சொல்றது படி இயேசு அதுக்கு தான் சொன்னார். ஏன் அப்படின்னா, அதாவது ஏன் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய வாயை ஓமைகளால் திறப்பேன் அப்படின்னு சங்கீதத்தில், ஆசாப்பின் சங்கீதத்தில் ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு. 72ஆம் சங்கீதம்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. 72 இல்லை 74ன்னு நினைக்கிறேன். ஓகே, 74 82 ரெண்டுத்துல ஏதோ ஒன்று. அந்த ஆசாப்பின் சங்கீதத்தில் ஓமைகளால் என் வாயை திறப்பேன், பூர்வ காலத்து ரகசியங்களை உங்களுக்கு நான் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்கிற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். இயேசுல நிறைவேறுறது. ஓகேங்களா. ஓமைகளால் போதிக்கிறது என்பது யூதர்களுடைய முறைமை. கஷ்டமான விஷயத்த ஈஸியாக சொல்கிறது ஒன்று, இன்னொன்று சொல்லிவிட்டு அவங்களுக்கு புரியாமல் போனவங்கள புரியாமல் போயிடும் அப்படின்னு விடுறது. இயேசு ரெண்டுத்தையுமே செய்கிறாரு. இதான் அந்த இதில் 24ஆம் அதிகாரம் மத்தேயுலன்னு நினைக்கிறேன், 23ஆம் அதிகாரம் மத்தேயுல வர திராட்சை தோட்ட உரிமையாளனுடைய அந்த உவமை, பிரதான ஆசாரியர்கள் அந்த ஆசாரியர்கள் தங்களைத்தான் சொல்லுகிறார் என்பதை அறிந்து அவரை கொலை செய்யும்படியாக போனார்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ தே அண்டர்ஸ்டுட், அதாவது அவங்களுக்கு புரியும்படியாக அதிகாரத்தில் இருக்கிறவங்களை தாக்கியும் பேசுகிறாரு. ஓகே, இதில் சாதாரண மக்களுக்கு புரியாதபடியும் பேசுகிறாரு. ரெண்டுமே பண்ணுறாரு. அப்போது நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எதை எப்போ கையாளணுன்றது ஆவியானவர் மட்டும்தான் நமக்கு சொல்லித்தர முடியும். ஆமாம், ஆவியானவருடைய இது இல்லை அப்படின்னா நம்ம கண்ட இடத்துல போய் கண்டத்தை விளக்கி சொல்லிக்கிட்டு இருப்போம், அவங்களுக்கு புரிஞ்சும் பிரயோஜனம் இல்லாமல் போகும். ஆமாம். ஓகே, ராஜாவதர் வந்திருக்காரு. ஓகே ஓகே, நம்ம அதான் அந்த அந்த இது உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கு ரீசன், அதனால தான் அது ஆக்சுவலாக மீள் பார்வையில் எடுக்கணுன்றேன். இன்றைக்கி கொஞ்சம் டிலேடாக ஆரம்பிக்கிறோம், ஆனாலும் பரவாயில்ல. ஐ வில் புட் தட். ஓகே ஓகே, இன்றைக்கி வி வில் ஸ்டார்ட். ஏன்னா அவங்க ராஜி கொஞ்சம் லேட்டாக வருவேன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. ஸோ வி வில் ஸ்டார்ட். அண்ணனுக்காக வெயிட் பண்ணி எடுத்தோம், அண்ணனுக்கு ஜாயின் பண்ணிட்டார். ஓகே ஷேர். All right. ஓகே ஃபஸ்ட்டு டே நம்ம ஏற்கனவே 2 வாரம் முன்னாடி எடுத்தோம். அதில் ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்றேன். இயேசு கிறிஸ்து ஏன் ஓமைகளை பயன்படுத்தினாரில் எல்லாருக்கும் புரியாத வண்ணம், சிலருக்கே புரிகிற வண்ணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஓமைகளால் பேசினார். அதுக்கான எக்ஸாம்பிள் விதைப்பான ஓமை அப்படிங்கிறதே நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஆளுமையில் இருந்தவர்களை திட்டுவதற்காக, சாடுவதற்காக ஓமைகளால் பேசினோம். அதுதான் மத்திய 21ஆம் அதிகாரத்தில் நம்ம
பார்க்குறோம். அது வந்து திராட்சை தோட்டக்காரன் உரிமையாளனுடைய ஓமை அங்கே தான் வருது. ஓகே, ஓமைகளால் பேசி போதிப்பது என்பது யூதர்களுடைய போதனை முறை என்பதை நம்ம கற்றுக்கிட்டோம். அதில் வந்து மெயினாக வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நாத்தான் வந்து தாவீதுக்கு போய் பத்சேபாவோட பாவத்தில் விழுந்ததுக்கப்புறமா நீ தான் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ஒரு ஓமையாக சொல்லுவார் அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் நம்ம ஓமைகளை புரிந்து கொள்வது எப்படின்னு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். அந்த இதில் இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்தாண்டு சில ஓமைகளையும் உங்களுக்கு காண்பித்திருந்தேன். அதில் மெயினாக 10 கன்னிகைகள் ஓமை வந்து யோபு 21:17 துன்மார்க்கனுடைய தீபம் எத்தனை சடுதியாய் அணைந்து போகும் அப்படிங்கிறத வந்து அடாப்ட் பண்ணி தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்ட்டு சொன்னால், அதே போல் டைரெக்டாக அடாப்ட் பண்ணது மத்திய 24:28 வர்றது, யோபு 39:30 இருக்கிறது டைரெக்டாக அப்படியே பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே கூடும் அப்படின்றத வந்து அவர் அழகாக பண்ணார் அப்படின்றத சொன்னது வந்து டே 1க்கான ரீகேப்பு. ஓகே, நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறது 2 ஓமைகள், விதைப்பவன் ஓமை, அப்புறம் விதை பயிராகும் உவமை, இது 2ம். ஓகே, இந்த கிளாஸோடைய ஃபார்மேட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வில் கம் அண்ட் அவங்க தியானித்து வந்ததை சொல்வீங்க. அதுக்கப்புறமா அதுலேருந்து பில்டப் பண்ணி ஐ வில் கிவ் யூ informations which are usually not available. அது it is not available anywhere சொல்ல, usually not available அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். அதில் இப்போ வந்து நீங்கள் வந்து விதைப்பவன் ஓமையிலேருந்து ஆண்டவரே வந்து அதை வந்து விளக்கம் சொல்லி கொடுத்துருக்காரு. அதுலேருந்து வேறு ஏதாவது புதுசாக நீங்கள் தியானிச்சு வந்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம். ஸோ விதைப்பவன் ஓமையை முதல்ல எடுத்துக்கலாம். விதைப்பவன் ஓமையை முதல்ல எடுத்துக்கிட்டு நீங்கள் தியானித்து வந்தது ஒரு 3 to 4 minutes நீங்கள் ஆளுக்கு எடுத்துக்கிட்டாலும் ஃபைன். அண்ட் I'm even fine if you take the full class also. வந்து அந்த முதல் ஓமை வந்து விதைக்கிறவன் ஓமையில வந்து அவரே சொல்லிடுறாரு, வார்த்தைகள் தான் விதை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுல வந்து பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் கிடையாது இல்லைங்களா. அடுத்தது 4 விதமான மனிதர்களை மனம் பத்தி பேசுறாரு. ஒண்ணு, விதைய போட்டாலும் அதுல வந்து பலனே கிடையாது, அது உள்ளேயே போகல, மேலேயும் இருக்குது, அதனால பிசாசு எடுத்துட்டு போயிடுறான். 2வது வந்து போகுது, கொஞ்சம் உள்ள போகுது, ஆனா உள்ள வேர்கொள்ள முடியாத அளவுக்கு கடின இருதயமா இருக்கிறதுனால அங்கேயும் வேலை செய்யல. இன்னொன்னு முள்ளுகள், உலக கவலைகள், மற்ற காரியங்களை கொண்டு வந்து, நிலம் நல்லா இருந்தாலும் கூட மற்ற காரியம் உலக காரியங்களை கொண்டு வருகிறதுனால அது இந்த வார்த்தை பயன் கொடுக்கணும் அழிச்சு போடுதுன்னு சொல்றாரு. இந்த 3 வேற கேட்டகரி. இந்த 4வது நிலம் வந்து நல்ல நிலம்னு சொல்றாரு. ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னாக்கா 30, 60, 100ன்ற வித்தியாசமான 3 அளவுகளை கொடுத்திருக்கிறாரு. நிலம் நல்லதா இருந்தாலும் கூட பலன் வந்து வித்தியாசப்படுது, 30, 60, 100ன்னு. என்னன்னா நம்ம நிலம் வந்து நல்ல ஆயத்தமான நிலமா இருந்தாலும் அதுல ரிசீவ் பண்ற அந்த நம்மளுடைய குவாலிட்டி, அந்த நிலத்தினுடைய குவாலிட்டி பொறுத்து அது டிஃபர் ஆகுது. நம்மளுடைய ஆத்துமா 100%. ஏன்னா நம்ம வந்து வார்த்தையை ரிசீவ் பண்ணாலும் எந்த அளவுக்கு அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமோ அதுலதான் நம்மளுக்கு ரிசல்ட். அந்த 100% அப்படிங்கிறது ரிசீவ் பண்ண எல்லாத்தையும் அப்படியே 100% யூஸ் அந்த வேர்டை வந்து யூஸ் பண்றாங்க. அதனாலதான் 100% ரிசல்ட். ஓகே, வெரி குட், வெரி குட். ஓகே, ராஜி, நீங்க ஏதாவது தியானிச்சு வந்திருக்கீங்களா? ராஜி மியூட்ல இருக்கீங்க. இல்லண்ணா, எனக்கு கொஞ்சம் பண்ண முடியல, நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பண்றேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ராஜா அண்ணா, நீங்க? இல்ல பிரதர்ண்ணா, நான் இப்பதான் வந்தேன், வெளியே போயிட்டு. அப்படியா? சரி, ரைட். ஓகே ஓகே, இது அடுத்த வாரத்தில் தயவு செஞ்சு அடுத்த வாரத்துக்கான உண்மைகளை கொஞ்சம் தியானிச்சுட்டு வாங்க. ஓகே, பியூலாக்கா சொன்னது போல் அதில் ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன்.
பர்சன்டேஜ் 100%ன்றது கிடையாது சிஸ்டர். ஒரு விதை போட்டு ஒரு விதை பலன் கொடுத்தாலே 100% தான். ஓகேங்களா? 30ன்றது வந்து 3000%, 60ன்றது 6000%. புரியுதுங்களா? ஸோ பர்சன்டேஜ் கிடையாது. பர்சன்டேஜே வேண்டாம், பர்சன்டேஜ் அளவு சொல்றேன். அளவு. ஆமாம், 1 போட்டாக்கா 60 வருது. கரெக்ட். 1 போட்டால் 60 வந்தால் வந்து உங்களுக்கு 59 லாபம். 1 முதல் 59 லாபம். ஓகே, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அப்படி போடணும். 29 லாபம். ஆமாம், அதுல 99 லாபம். ஆமாம். அப்போது இப்போ பர்சன்டேஜ் அந்த மாதிரி போடக்கூடாது. அதில் அதுக்கு மட்டும் தான் சொல்கிறேன். ஓகே, போடக்கூடாது. ஆமாம். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப மக்கள் வந்து ஈஸியாக செய்கிற தவறு இது. ஓகே, அதனால் அதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான். ஓகே, விதைப்பவன் ஓமையில் நம்ம வந்து இது சொல்லப்பட்ட இடம் கலிலேயா கடல். அது ஏன் கலிலேயா கடல் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக சொன்னால், கடற்கரை ஓரத்தில் வந்து வந்தார் அப்படின்னு இருக்கும். அவர் கப்பர்நகூம்லேருந்து கடற்கரை ஓரத்துக்கு வருது அப்படின்னா வந்து கலிலேயா கடல் தான். ஓகே, கலிலேயா கடலுடைய ஒரு இது என்னென்னா, காற்று வந்து வடக்கிலிருந்து தெற்கு வீசும் பொழுது அவர் வந்து கலிலேயா கடலில் இருக்கிற படகுல ஏறி நின்று பிரசங்கம் பண்ணுவார். தெற்கிலிருந்து வடக்குக்கு காற்று வீசும்பொழுது மலை மேலே நின்று பிரசங்கம் பண்ணுவார். அதுதான் மலை பிரசங்கம். அது மலை பிரசங்கம்னு சொல்லப்பட்டது கலிலேயா கடல் மேலே இருந்த ஒரு சின்ன ஹில்லு. ஓகே, அங்கேருந்து பிரசங்கம் பண்ணது. ஓகே, இது வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அவர் பண்ணார் அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்தில் மைக் இல்லை, மைக் செட்டு, பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம்லாம் கிடையாது. அதனால் அவர் வந்து அவருடைய வாயிலிருந்து சொல்கிற வார்த்தையை வந்து சத்தமாக சொல்லணும். சத்தமாக சொல்லி அவர் வந்து பிரசங்கிச்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, இந்த ஓமைக்கான விளக்கம் நம்ம அதிகமாக இது பண்ணோம்னா இயேசுவே அழகாக சொல்லிட்டாரு. அழகாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டாரு இயேசுவே. விதை வந்து வசனம், நிலம் வந்து வசனத்தை கேட்பவர்கள், வழியருகே விழுந்த விதை வந்து சாத்தான் எடுத்து போடுகிறான், முள் வந்து உலகப் பொருள், கற்பாறை வந்து நிலையாத தன்மை. நீங்கள் வந்து இருதயம் அப்படின்னு சொன்னீங்க, நிலையாத தன்மை அப்படின்றது தான் வந்து ஏசு சொன்னது. ஓகே, அன்ஸ்டேபிள் பிலீவிங் அப்படின்றது. நல்ல நிலம் வந்து பலன் கொடுப்பவர்கள் அப்படிங்கிறத ஏசுவே சொல்லிட்டாரு. அதனால் நம்ம விளக்கத்தில் ஜாஸ்தி இது பண்ண வேண்டாம். ஓகே, இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லாரும் சண்டே வர்ஷிப் அட்டெண்ட் பண்ணீங்களா? ஆமாம். சரி, பிரசங்கம் என்ன பிரசங்கம்? எஸ். பிரசங்கத்துடைய டாபிக் சொல்லுங்க. இல்லை பிரதர், நேற்று போன வாரம் வந்து எங்களுக்கு சர்வீஸே நடக்கலை. நான் தான் மெசேஜே கொடுத்தேன். சரி, அதுக்கு முந்தின வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் நேற்று போன வாரமே கதை கற்று இல்லாது. முந்தின வாரம் எப்படி தெரியும்? எக்ஸாக்ட்லி. ராஜி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா போன வாரத்து மெசேஜ்? திருமண வாழ்க்கையை பற்றி பேசிட்டு இருக்காரு அவரு. ஓகே, திருமண வாழ்க்கையை பற்றி பேசிட்டு இருக்காரா? சரி, ஆமாம். ஓகே, மெயின் திங் இப்போ பாருங்க, இந்த 4 ஹலோ சபைக்கும் உள்ள உறவை பத்தியும் சேர்ந்து பேசுறாரு, கம்பேர் பண்ணி. சரி, ஓகே, சரி. இந்த மெயின் திங் நம்ம வந்து என்ன இதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 4 நிலத்தின் தன்மைகளுமே நமக்குள்ளேயே இருக்கு. நமக்குள்ளே இருக்குது 4 நிலத்தின் தன்மைகள். ஓகே, இதை விதைப்பான் உவமைன்னு பார்க்குற ஒரு கண்ணோட்டம் வந்து சரியான கண்ணோட்டம். இன்னொரு கண்ணோட்டம் 4 நிலங்கள், த 4 சாயில்ஸ் அப்படின்னு பாருங்க. ஓகே, 4 சாயில்ஸ். நாம் தேவவசனத்தை படிக்கும்போதோ கேட்கும்பொழுதோ தியானிக்காமல் நிறைய விடுறோம் இல்லையா? சில நிறைய விஷயங்கள் தியானிக்காமல் விட்டுடுறோம். படிக்கும் பொழுது தியானிக்காமல் விடுறோம். கேட்டோம் அப்படின்னா நம்ம மனசில் பதியறதில்லை. ஓகே, இது வந்து நமக்குள்ளே இருக்கிற வேவேர்டு, வழியருகான நிலம். ஓகே,
மெயின் திங் இதோடைய இந்த இதோட கருப்பொருள் என்ன? விதை பலன் கொடுக்க வேண்டும், அதுதான் கருப்பொருள். ஓகே, தேவ வசனம் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தது அப்படின்னா அந்த வசனமாக திருப்பி பலன் கொடுக்கணும்னு தவறாக வியாக்கியானப்படுத்தக்கூடாது. ஓகே, அந்த வசனம் எனக்குள் கிரியை செய்து என்னை வார்த்தையானவராம் இயேசு கிறிஸ்துவை போல மாற்ற வேண்டும். புரியுதுங்களா? இயேசுவை போல மாறுவதே, டு பிகம் லைக் ஜீசஸ் பை one step of glory to another glory, another higher step of glory, மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுவது. அது எப்போ நடக்கும்? நாம் வசனத்தை படித்து, வசனத்தை கேட்டு, வசனத்தை தியானிக்கும் பொழுது அது நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே ஓகே 30, 60, 100 இந்த பாரபலில் வர்ற, இந்த ஊமையில் வர்ற 3 எண்கள். ஓகே, அவர் வந்து மத்தேயு 100, 60, 30 அப்படிம்பார். மார்க் 30, 60, 100 அப்படிம்பார். லூக்கா 100 மட்டும்தான் சொல்லுவார். ஓகே, ஏன் இந்த டிஃப்ரென்ஸ்? அது அக்கா சொன்னாங்க ரொம்ப அழகாக, வெவ்வேறு பலன் கொடுக்கறதுனால அங்கேயும் வந்து வெவ்வேறு பர்சன்டேஜில் வந்து பலன் கொடுக்கறதுனால அப்படி ஒரு கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது தவறு கிடையாது, கரெக்ட் தான். ஓகே, ஆனால் இவங்க இயேசு சொன்ன ஒரே ஓமையை ஏன் இவங்க டிஃப்ரெண்ட் ஒருத்தர் அசெண்டிங்லேயும் ஒருத்தர் டிசெண்டிங்லேயும் ஒருத்தர் ஒரே ஒரு நம்பரும் ஏன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் வந்து மத்தேயு இயேசுவை ராஜாவாக சொல்லுகிறார். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் திஸ் மச் அப்படின்னு சொல்கிறது. மார்க்கு அதே வந்து ஒரு ஊழியக்காரனாக இயேசுவை காண்பிப்பதால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுப்பா, நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கக்கூட அப்படின்னு. லூக்கா ஒரு லீடராக, ஒரு மனுஷகுமாரனாக, ஒரு லீடராக, ஒரு ஹோலிஸ்டிக் வியூவில் காமிக்கிறதுனால ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுக்குறாரு. புரியுதுங்களா? ஏன் இந்த வேறுபாடு? அதாவது சினாப்டிக் காஸ்பல் அப்படின்னு இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்காவை வந்து நம்ம வந்து ஒற்று நோக்க சுவிசேஷங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சினாப்டிக் அப்படின்னு சுன் அப்படின்னா வந்து ஒன்று, ஆப்டிக்னா நோக்கம், காண்பது, அதெல்லாம் ஆப்டிக்கல் நர்வு, ஆப்டிக்கல்ஸ் அப்படின்லாம் வருது இல்லையா? ஆப்டிக் அப்படின்னா காண்பது. ஒற்று நோக்க சுவிசேஷங்கள், சினாப்டிக் காஸ்பல் அப்படின்னு. ஆனாலும் இதில் இருக்கிற இந்த டிஃபரன்சஸ் ஏன் வருது அப்படின்னா இதனால தான் வருது, வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆனாலும் இதுலேயே இன்னொரு ஆழம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஏன் 20, 40, 80 சொல்லலை? ஏன் 20, 40, 80 சொல்லாமல 20 × 2 40 × 2 80 அப்படின்னு சொல்லலாம். ஏன் 20, 40, 80 சொல்லலை? ஏன் 15, 20, 15, 25, 55ன்னு சொல்லலை? ஓகே, அதுக்கு ஒரு சின்ன இது கொடுக்குறேன். மார்க்கு சொன்னது வந்து ரொம்ப 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 அருமையானது. 30, 60, 100 அப்படிங்கிறது 30க்கு வந்து லாமேத் அப்படின்ற எபிரேய எழுத்து பயன்படுத்தினாங்க அவங்க. சாமேக் அவர்கள் வந்து 60க்கு பயன்படுத்தினாங்க. 100க்கு கோஃப் என்னும் எழுத்தை பயன்படுத்தினாங்க. இந்த 3ம் லசாக் அப்படின்னாச்சுன்னா டோட்டல், மொத்தம் என்ற பொருள் வரும். லசாக் அப்படின்னா மொத்தம் என்ற பொருள் வரும். மார்க்கு எழுதின சுவிசேஷத்தை எழுதியது மார்க்கு, பேதுரு சொல்ல எழுதினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, ஸோ மார்க்கில் வர்றது வந்து மச் 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 அக்யூரேட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து ஒரு அர்த்தம் வேறு இருக்கிறதுக்கு. 30க்கு வந்து மேய்ப்பனுடைய கோல், 60க்கு வந்து சப்போர்ட், 100க்கு வந்து சன் இன் த ஹரைசன். 30, 60, 100 அப்படின்னு இருக்கிறது. மேய்ப்பனுடைய கோலாம் ஆவியானவரின் துணையோடு இயேசு கிறிஸ்துவாம் நீதியின் சூரியனாம் இயேசு கிறிஸ்துவை போல மாற அப்படின்ற
அந்த ஒரு விஷயத்தை 30, 60, 100 குறிக்குது. ஃபஸ்ட் திஸ் திங் வி ஹவ் கவர்ட். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஓகே, மெயின் திங் ஓமைகளை தவறாக வியாக்கியானம் செய்யக்கூடாது. ஓகே, எரனியஸ் எக்ஸ்பவுண்டிங் ஆஃப் parables இஸ் வெரி 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 டேஞ்சரஸ். ஓகே, எடுத்துக்காட்டு. ஓகே, நேற்றுக்கு நான் வந்து பியூலா கிட்ட பேசிட்டு இருந்தபோது சொன்னேன், முள் கல் போன்றவற்றை அகற்றிவிட்டு பின்னர் தானே விதைக்க வேண்டும் அப்படின்னு வியாக்கியானம் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, இஸ்ரவேலில் அவர்கள் எப்படி உழவு செய்தார்கள், அவர்களுடைய உழவு முறை புரிஞ்சதுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வியாக்கியானம் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்தியாவில் முதல்ல உழுதுட்டு அதுக்கப்புறமா நீர் பாய்ச்சிட்டு அதுக்கப்புறமா விதைப்போம். அப்படி கிடையாது. அங்கே வந்து ட்ரை லேண்டு. இஸ்ரவேலில் இருக்கிறது வந்து ட்ரை லேண்டு. அவங்க மழை வருவதற்கு முன்பே விதைத்து விடுவார்கள். விதையை தூவிட்டு மழை வந்த உடனே அந்த ட்ரை லேண்டு கொஞ்சம் ஹார்ட்லி கொஞ்சம் இதாகும், கொஞ்சம் நனைகிற போது உழுவாங்க. உழுற போது அந்த சீடு வந்து உள்ளே போகும். புரியுதுங்களா? இது வந்து இஸ்ரவேலுடைய உழவு முறை தெரியாதவர்கள் செய்கிற வியாக்கியானம். முள் கல்லுலாம் இல்லாதபடிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா விதைக்கணும் அப்படிங்கிறது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலக கவலைகள் இல்லாதவங்கிட்ட நீ போய் இது கொடு, சுவிசேஷத்தை அறிவி. அவன் எவனே வரமாட்டான். எங்களாலே முடியலையே. உலக கவலைகளை மறந்து நம்மளால இருக்க முடியுதா சொல்லுங்கள்? நம்மளாலே முடியல. எப்படி அப்புறமா அவன் வந்து முற்றும் துறந்த முனிவனாக பழமாக மாறினதுக்கு பார்த்தா வந்தான் அப்படின்னா யூ கேன் நாட் கோ அண்ட் ப்ரீச் காஸ்பல். ஓகே, ஸோ தவறாக இந்த மாதிரி நம்ம வந்து வியாக்கியானம் செய்யக்கூடாது. அடுத்தது வந்து விதைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து கோதுமை மணி வந்து நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் விதையாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு இதையும் கனெக்ட் பண்ணி பேசுவாங்க. அதுவும் பேசக்கூடாது. ஏன்னா இந்த உவமேய பொருள், அதாவது உவமேயத்துடைய பொருள், கருப்பொருள் என்ன அப்படின்னா பலன் கொடுத்தல் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இவங்க வந்து விதையாக நீங்கள் இருக்கிறீங்க, இல்லை விதையாக வசனம் இருக்குதுன்றது தான் சரியானது. ஓமைய பொருளை வந்து மாற்றாமையே கூட தப்பு செய்யலாம், மாற்றியும் தப்பு செய்யலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வியாக்கியானங்கள் ஓமை வியாக்கியானம் பண்ணும்போது பண்ணக்கூடாது. அப்புறம் நீங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இதுலேயே இருக்குதே. மார்க்கலையும் மத்தையிலையும் லூக்காலையும் வரும்போது விதைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அப்படின்னு வருது. அப்படின்னா அட்ஸ் அ டிரான்ஸ்லேஷன் எரர் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, விதைக்கப்பட்டிருக்கிறவர்கள்ன்றது சரியான இது கிடையாது. இட் டாக்ஸ் அபவுட் த சாயில், அது நிலத்தை பற்றி தான் பேசுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓமையோட கருப்பொருளை இந்த மாதிரி மாற்றக்கூடாது. நீ தான் விதைக்கப்பட்டிருக்க, நீ எங்கே விதைக்கப்பட்டிருக்க அப்படின்னு தயவு செஞ்சு அந்த மாதிரியான வியாக்கியானங்கள் நான் கேட்டிருக்கேன். இந்த வியாக்கியானம் நான் கேட்டு என்ன ஏன் இப்படி சொன்னதையே ஏன் மாற்றுறாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் நான். ஓகே, இயேசு விதை, தேவனுடைய வசனம் நரா, அதுதான் கரெக்டு. ஓகே, அடுத்தது விதை பயிராகும் ஓமையில் குவிக்லி ஐ வில் ஃபினிஷ். ஓகே, மெயின் திங் அதில் பார்க்குறது வந்து என்னென்னா, விதைத்த உடனே பலனை நாம் எதிர்பாராதிருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யூ ஹாவ் டு அலோவ் தி வேர்ட் ஆஃப் காட் டு டேக் ரூட், அதாவது அது வேர் பற்றி அது வந்து இதாகணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கணும். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்பது யூதர்களுடைய வழக்கு சொல். அதுதான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதில் மார்க்கு 4:26-29 அறுக்கிறவர்களுக்கு ஆட்களை அனுப்பினான். ஓகே, ஆட்களை இவன் விதைச்சான், ஆனால் ஆட்களை அனுப்பினான். இது வந்து யூத இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நிலத்தை விதைக்கும் பொழுது அந்த நிலத்தினுடைய சொந்தக்காரன் தான் போவான்.
விதைக்கிறதுக்கு, ஓகே, இது யூத கலாச்சாரம், ஓகே. ஆனால் அறுவடை செய்கிறதுக்கு அவன் வந்து ஆட்களை எம்ப்ளாய் பண்ணுவான் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஓகே, இது யூத கலாச்சாரம். இது வந்து அறுக்கிறதுக்கு ஆட்களை எம்ப்ளாய் பண்ணது வந்து நம்ம வந்து ரூத் இதை வந்து போவாஸ் பண்ணுறத நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய கலாச்சாரம் புரிய வரும். ஓகே, நமக்கான ஊழியம் விதைப்பதாக இருந்தால் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும்ன்றதான் நம்ம ரெண்டாவது உண்மையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. நமக்கு விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவாஞ்சலைசேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய வேலையாக இருந்ததுன்னா அதை வேறுபற்றி வளர்கிறதுக்கெல்லாம் வந்து வளரவே மாட்டேங்கிற கர்த்தாவே, தட் இஸ் நாட் யுவர் ஜாப். நீர் பாய்ச்ச அறுவடை செய்ய என மற்றவர்களை ஆண்டவர் பார்த்து கொள்வார். அதை புரிஞ்சுக்கங்க. 1 கொரிந்தியர் 3:6-7 பார்த்தோம் அப்படின்னா, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனையே விளையச் செய்கிறது யார்? தேவன். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வேலை என்ன? இப்போது எனக்கு கற்றுக் கொடுத்த அழைப்பு டீச்சிங்கிற அழைப்பு. நான் டீச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு புரிஞ்சுதோ, உங்களுக்கு வந்து புரியலையோ, இல்லை நீங்கள் வந்து இன்றைக்கி கேட்டு நாளைக்கு மறைக்கிறீங்களோ, தட் இஸ் நாட் மை லுக்கவுட். நீங்கள் வந்து நல்ல நிலமாக இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் அவர் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, பழைய ஏற்பாட்டில் விதைப்பான உவமையின் சாயல்கள் நம்ம வந்து எரேமியா 4:3 படித்தோம், லாஸ்ட் வீக்கே படித்தோம். நீதிமொழிகள் 12:3 படித்தோம் லாஸ்ட் வீக்கே. ஓகே, யோவான் சுவிசேஷத்தில் விதைப்பான உவமையின் சாயல் இருக்குது. தெரியுமா எங்கே இருக்குன்னு யாருக்காவது? தெரியாது. ஓகே, இப்போ அந்த வசனத்தை எடுத்து படிக்கலாம். படித்தவங்களுக்கு அந்த கருப்பொருள் அழகாக அதில் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, யோவான் 5:38 எடுங்க. யோவான் 5:38. ஆமா. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறது இல்லை. வசனம் யாருக்கு தரித்திருக்கணும்? விசுவாசிக்கிறவங்க தரித்திருக்கணும். விசுவாசம் வசனம் தரித்திருக்கவில்லை. பாருங்க, அதோட சாயல், பேரல் ஆஃப் சோயரோட சாயல் அது. ஓகே, வசனம் தரித்திருந்தால் தானே பலன் கொடுக்க முடியும். விதை தரித்திருந்தால் பலன் கொடுக்க முடியும். புரியுங்களா? வளரும் விதை ஏற்கனவே பார்த்தோம். யோவான் 4:37 வந்து சொல்கிறாரு, விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்தோம். ஓகே, ஃபைனலி இன்னைக்கு காரியத்தின் கடைத்துகை இதுதான். ஓசியா 10:12 படிங்க. ஓசியா 10:12. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. இதுதாங்க ரொம்ப முக்கியம். நமக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னா, நாம் விதைத்து கொண்டே இருக்கணும், தரிசு நிலத்தை பண்படுத்தி கொண்டே இருக்கணும். நமக்குள்ளே இருக்கிற தரிசு நிலத்தை பண்படுத்தி கொண்டே இருக்கணும். ஏன்னா நாம் படிக்கிறோம், நாம் கேட்கிறோம், ஆனால் நம்முடைய மனதில் தங்குவதில்லை. வேத வசனம் நம்முடைய மனதில் தங்குவதில்லை. அதாவது ஒரு ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வேதத்தை படித்தான் அப்படின்னா 100 நாட்களுக்குள்ளாக முழு வேதத்தையும் படித்து முடிச்சிட முடியும். ஓகேங்களா? ஆனாலும் படித்தாலும் அந்த வசனம் நம்முடைய இருதயத்தில் தங்க வேண்டும். அப்போது நமக்குள்ளே இருக்கிற தரிசு நிலத்தை பண்படுத்தி கொண்டே இருக்கணும். நமக்குள்ளே இருக்கிற தரிசு நிலத்தை நாம் பண்படுத்தி கொண்டே இருந்து
நீதிக்கென்று விதையை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம என்னென்னா we have to நமக்கு விதையை மற்றவங்களுக்கு விதைக்கிறது அப்படிங்கிறத விட இப்போ வந்து அடுத்தது வந்து கோயிங் இன்வர்ட் சொல்லி விட்டுட்ருக்கேன். விதையை விதைக்கிறது மற்றவங்களுக்கு விதைக்கிறது ஒரு பார்ட்டு. ஓகே, உனக்குள்ள விதை முதல்ல, உனக்குள்ள விதை இன்வர்ட் அவுட்டாக முதல்ல விதைங்க. ஏன்னா நாம் வேதத்தை எவ்வளவு நேரம் நாம் வேதத்தை தியானிக்கிறோம் அப்படின்றத நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வேதம் படித்தா மினிமம் 2 மணி நேரம் வேதத்தை தியானிக்கணும். செய்கிறோமா? நான் செய்கிறதில்ல. எனக்குள்ளே இருக்கிற அந்த கீழ்ப்படியாமை தன்மையை நான் மாற்றணும் அப்படிங்கிறது தான் கர்த்தர் எனக்கு கொடுக்குற மெசேஜ் இன்னைக்கு. மே த லார்ட் பிளெஸ் யூ. இதான் ஃபைனல் ஸ்லைடு. இதுதான். கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், இல்லை வேறு ஏதாவது இஃப் யூ வாண்ட் டு ஆட் எனிதிங் ப்ளீஸ் ஆட். பிரதர், இந்த தரிசு நிலம்னு சொன்னீங்க இல்லையா? நான் வெளியில விதைக்கிறது ஒண்ணு, உள்ள விதைக்கிறது ஒண்ணுன்னு சொன்னீங்க. ஓகே, இப்போ இந்த எனக்குள்ள இருக்கிற தரிசுன்றது என்ன? பலன் கொடுக்காதது. தரிசு நிலம்னா பலன் கொடுக்காதது. அது என்னன்னு ஐடென்டிஃபை பண்றது? அதுதான் அழகாக இயேசுவே பண்ணி கொடுத்துருக்கிறாரு. உலக கவலை, நிலையாத தன்மை, இது ரெண்டும் தான். புரியுதுங்களா? உலக கவலை, அப்புறம் நிலையாத தன்மை. கண்கள் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது மூணுத்தையும் நம்ம வந்து இது வந்து என்னுடைய நிலத்தை தரிசாக்குது. ஆமாம்மா, டெஃபினெட்லி இட் வில் மேக் இன்ஃபர்டைல் நம்மளுடைய. ஆமாம், ஏன்னா அதாவது 100% ஆகிடும்னு சொல்ல மாட்டேன் நான். ஓகேவா? ஆனால் பண்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து when we do not focus on the Lord, அதாவது கர்த்தரை நம்ம ஃபோக்கஸ் பண்ண விடாமல் மற்றவைகளில் ஃபோக்கஸை திருப்புற எதுவுமே தரிசாக்கும். அது வேலையாக இருந்தாலும் தரிசாக்கும். ஓகே, ஃபோக்கஸ் ஷுட் ஆல்வேஸ் பி. குடும்பமாக இருந்தாலும் தரிசாக்கும், எதுவாக இருந்தாலும். இப்போது வேதத்தை படிப்பதை விட நான் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா தரிசாக்குது என்னை. புரியுதுங்களா? நான் ஆனஸ்டாக சொல்கிறேன், நான் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறேன், நான் அமேசான் ப்ரைம் பார்க்குறேன், பட் அதை தரிசாக்குது. இன்னும் ஜாஸ்தி வேதத்தை நான் வந்து படித்து உணர்ந்தேன்னா உணராத தன்மை, நிலையாத தன்மை, உணரத்தக்கதாக, அது லூக்கால வருதுன்னு நினைக்கிறேன். உணர்ந்து அந்த வேத வசனத்தை உணர்ந்து பலன் கொடுத்தல், உணர்ந்து தட் டிசர்னிங், அதை உணர்ந்து. இப்போ வேதத்துலேருந்து ஒரு வசனம் நமக்கு வந்து நேற்றுக்கு எனக்கு வந்த வசனத்தை ராஜாபத்திரத்தை கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 3 நாளாக ஒரு வசனம், நீதிமொழிகள் 30, 6, 7, 8 படிங்க. இந்த வசனம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் நான் வந்து தேடிட்டு இருந்த 3 நாளாக நேற்று தான் கிடச்சிது எனக்கு. அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே. அதான பிரதர்? அடுத்த வசனம் 7, 8 முடிங்க. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மறிக்கும் பர்யந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். அங்கத்தையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். சரி, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. தரித்திரமும் கொடுக்காதீங்க, ஐஸ்வர்யமும் கொடுக்காதீங்க அப்படின்னு அர்த்த வசனம் படிங்க. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும். தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும். என் படியை எனக்கு அளந்து எனக்கு போஷித்தருளும். சி, வளமை போதகர்கள்னு நிறைய பேர் இருக்கிறாங்க, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் ப்ரீச்சர்ஸ். அவங்களுக்கெல்லாம் இந்த வசனம், அவங்க பைபிளில் இந்த வசனம் மட்டும்
ரெடாக்ட் பண்ணி கருப்பிங்க அழிச்சிருக்காங்க போல இருக்குது. எவ்வளோ அருமையான வசனம் பாருங்கள், யாக்கேயின் புத்திரர்கள் சொன்ன நீதிமொழிகள். பரிபூர்ணம் அடைஞ்சா என்ன பண்ணுவோமா? மறுதலிக்கிறோம். இயேசுவை மறுதலிச்சு போயிடுவோம். தரித்திரமான என்ன ஆகும்? திருடி தேவனுடைய நாமத்தை வீணில் வணங்கிடுவோம். ஸோ இந்த பேலன்ஸ்டு அப்ரோச் நமக்குள்ளே இருக்கணும். இது வந்து 3 நாளாக எங்கேயோ படிச்சிருக்கிறேன் நீதிமொழிகளில் தான் வரும். நீதிமொழிகளில் வருதா இல்லை பிரசங்கில் வருதா தெரியல. இது 2த்துல ஏதோ ஒன்று தான் வருது. எதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கரெக்டாக அந்த ஐஸ்வர்யம் அப்புறம் வீண் அப்படின்றது தேடணும்னு தெரியும். ஆனால் தேட முடியல. நேற்றுக்கு ஏதோ ஒரு இது படிச்சுக்கோ ஐஸ்வர்யம்னு வரும்போது ஐஸ்வர்யம் முதல்ல இப்போ தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்து நேற்றுக்கு கண்டுபிடிச்சேன் அது. அப்போது நம்முடைய பேலன்ஸ்டு, we need to be in a balanced manner. ஓகே, இந்த பேலன்ஸை நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறத வேதம் நமக்கு போதிக்குது. ஓகே, அதை விட்டுட்டு இதை வந்து ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் அப்படின்னு சொல்லிட்டு வளமை போதனைகள் அல்லது ஒரு இம்மைக்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மேல் பற்றுதலாக இருக்கிற மக்களாக நாம் இருந்தோம்னா நம்ம மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் அப்படின்னு ஆண்டவர் அழகாக கொரிந்தியரில் வர்றபோது பவுல் மூலமாக பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் படிக்கும் வசனங்கள் நாம் கேட்கும் பிரசங்கங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தரிசு நிலத்தை பண்படுத்தக்கூடியவைகளாக, நமக்குள் இருக்கும் தரிசு நிலத்தை இன்வர்ட் அவுட் எடுத்துகிட்டு வாங்க. எவ்ரி திங் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். நீங்கள் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணுறீங்களோ ஒரு டீச்சிங் பண்ணுறீங்களோ, ஃபஸ்ட் இட் ஹேஸ் டு பெனிஃபிட் யூ. உங்களுக்கு அதில் வந்து ஒரு மெசேஜ் இருக்கணும். உங்களுக்கு கர்த்தர் அதில் வந்து செருப்பால் அடிக்கணும், சாட்டையால் அடித்தால் மட்டும்தான் இட் இஸ் கரெக்ட். ஏன் அப்படின்னா அப்போ தான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுவோம். இல்லை அப்படின்னா யூ வில் பிகம் அ சர்மன் மெஷின். புரிஞ்சுக்கோங்க, இல்லை ஒரு டீச்சிங் மெஷின். இப்போ பாருங்கள், கிறிஸ்டாலஜி நான் இது வரைக்கும் வந்து 2 பைபிள் காலேஜஸில் எப்படி கிறிஸ்டாலஜி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணி பார்த்தேன். நாட் ஈவன் அ சிங்கிள் 1% நம்ம கிறிஸ்டாலஜி லெசன்ஸ் நாம் எடுக்கிறதில்ல 1% கூட அவங்க எடுத்துகிட்டு வரல. ஏன்னா அவங்க சிலபஸை ஃபாலோ பண்ணுற பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு they do not go to the inwardness. ஏன்னா ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா நாம் நல்ல நிலமாக மாறினால் மட்டுமே நாம் படிக்கும் வேத வசனங்கள் நம்மை மாற்றி நம்மை மகிமையின் மேல் மகிமை அடையபடி செய்து நாம் முழுமையாக இயேசு கிறிஸ்துவை போல மாறச் செய்யும். அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ ப்ளீஸ் அடுத்த இதில் வந்து நம்ம வந்து காணாமல் போன அதிகாரம், அந்த அதிகாரத்தை பார்ப்போம். லூக்கா 15 நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், ஐ திங்க் ஸோ. லூக்கா 15 3 காணாமல் போன விஷயங்கள். காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளி நாணயம், காணாமல் போன மகன். ஓகே, காணாமல் போனான். அதிகாரம் சொல்றீங்க? ஆமாம், 3 உவமைகள் வரும். அதை நம்ம தியானிப்போம் அடுத்ததுல. ஓகே ஓகே, அதில் வந்து நம்ம வந்து அதில் வந்து நீங்கள் வந்து பியூலாக்கா சொன்னது அந்த நாணயத்துக்கு வந்து ஆட்டுக்குட்டியானோட திருமணத்தை வச்சு கனெக்ட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. அதையும் நம்ம பேசலாம். ஓகே, ஒரு சில ஜெபம் பண்ணி முடிக்கலாம். யார் பண்ணுறீங்க ஜெபம்? நான் ஆரம்பம் பண்ணிட்டேன் பிரதர். ஆரம்பம் நான் பண்ணக்கா? அது கூட ஞாபகம் இல்லை பாருங்க உங்களுக்கு. அதான் யோசிச்சுட்டே இருக்கிறேன் நானா நீங்களா? ஓகே சொல்லுமா.
நீதிமொழிகள் சொன்னீங்க, நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து அப்படின்றது இல்லையா? பரிபூர்ணம் பெற்றவங்க எப்படி இயேசுவை மறுதலிப்பாங்கன்றீங்க? வெளிநாடுல எல்லாம் ஃபுல்லா இருக்கிறவங்க எல்லாம் யோசிச்சு பாரு. நம்ம பாஸ்டரே சொல்லிருக்காரு, எனக்கு தேவன் என்னத்துக்கு, எனக்கு தான் எல்லாம் இருக்கேன். அந்த மாதிரி ஆளுங்கள்ல கிறிஸ்தவங்களுக்கு இது புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நீங்க தேவனை நோக்கி பார்க்க மாட்டீர்கள். புரிஞ்சுக்கங்க, தேட மாட்டோம். பரிபூரணம் அடைவதனால் தேவனை மறுதலிக்கிறோமா? ஆமாம் ஏம்மா, நான் இருக்கிறேனம்மா, நான் இருக்கிறேனே. நல்ல சூப்பர் வேலையில் இருந்த போதெல்லாம் பைபிளை வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி படித்தா பெரிய விஷயமா இருந்தது. அதான் ஒரு வாட்டி படித்தாச்சே, அதான் 4 வாட்டி முன்னாடியே படித்தாச்சே, அதான் நம்மளுக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே, அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வருஷத்துக்கு 4 வாட்டி 5 வாட்டி படித்தாலும் ஐயோ இன்னும் தெரியலையே, இன்னும் தெரியலையே, இன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் படிச்சுட்ருக்கேன். புரியுதுங்களா? பரிபூர்ணம் எதில் பரிபூர்ணம் பட்டீங்களோ அதான் பூரண சர்க்குணராக இருக்கிறதுக்கு ஒரே வழி தான் வேதத்தை ஏன்னா பிகாஸ் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் பர்ஃபெக்ட். தட் வில் மேக் யூ பர்ஃபெக்ட். நீ எல்லாரும் இம்பர்ஃபெக்ட், உங்கள் பாஸ்டர்ஸ் இம்பர்ஃபெக்ட், உங்கள் ப்ரீச்சர்ஸ் இம்பர்ஃபெக்ட், உங்களோட டீச்சராக நான் இம்பர்ஃபெக்ட், வேதம் தான் பர்ஃபெக்ட். புரியுதுங்களா? ஸோ பரிபூர்ணம் அடைகிறபோது அதாவது வேதத்தில் நம்ம வந்து பரிபூர்ணம் அடைய முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரே இடத்துல தான் அதை அடைய முடியும். பரலோகத்தில் போய் அடைய முடியும். அது வரைக்கும் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுவப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நோ சாய்ஸ். ஓகே ராஜி, ஜெபம் பண்ணி முடிக்குமா? சரிங்க. சோஸ்ரமாண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்களை கூட்டி சேர்த்த அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்றேன் ஏசப்பா. இந்த நேரத்தை எங்களுக்கு நீர் அளித்த அந்த கிருபைக்காக உமக்கு கொடான கோடி நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.